200% தளபதியோட படமா இருக்கும். ஸோ கமர்ஷியலா எல்லாரும் பார்க்குற படமா இருக்கும். தளபதியுடைய 69 அச்சு வினோத்தா டைரக்ஷன் பண்ண போகிறான்னு ஒரு அப்டேட் போய்கிட்டு இருந்தாலும் அது கன்ஃபார்மாக இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது. இப்போ அவராகவே கன்ஃபார்ம் ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாரு. மகுடம் அவார்ட் ஃபங்க்ஷனில் தளபதியுடைய 69 அச்சு வினோத் அவர்கள் தயாரிக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் மூவிலாம் கிடையவே கிடையாது. கமர்ஷியலான எல்லா ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்குன்ற போல தான் கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்டாக அவருடைய கோட் மூவி தான் வெயிட்டிங்கில் இருக்கா. ட்ரைலரோட அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. இப்போ அதே டைமில் தளபதியுடைய 69 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது கடைசி மூவியா அப்படின்றது இது வரைக்கும் கன்ஃபார்மாக தெரியல. அனிருத் மியூசிக் போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. சமந்தா இந்த மூவியில் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னு. ஹச் வினோத்தோடைய மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதிலிருந்து இது கொஞ்சம் தனிப்பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன்னு. எனக்கு தெரிஞ்சு தீரன் போகிற ஒரு மூவியை தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமே. தளபதியுடைய கடைசி மூவியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய ரெஸ்பான்ஸோடு தான் ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அச் வினோத் அவர்கள் ஒரு பயங்கரமான மூவியை கொடுத்தாருனா கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ கோட் மூவியோடைய ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கா. இந்த மூவியோடைய ட்ரைலர் ஆகஸ்ட் 17 ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இந்த மூவியோடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகுன்ற போல் இந்த மூவியோடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. ரொம்ப ஒரு பிக் வெயிட்டிங்கில் கோட் மூவியோடைய ட்ரைலருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தளபதியுடைய ஆக்டிங்கில் ஒரு பெரிய சம்பவமாக இந்த கோட் மூவி இருக்கணும் அப்படின்றது தான் ஃபேன்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷனு. இதை தாண்டி 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் கிளப்பில் வரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பிக்கஸ்ட்டாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெங்கட் பிரபுடைய சம்பவம் இந்த மூவியில் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு இந்த மூவியோடைய ட்ரைலரை வச்சு சொல்லலாம். 2 நிமிஷத்துக்கு மேலே இந்த ட்ரைலரை மேக் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இந்த மூவியில் தோனி அவர்கள் ஆக்டிங் பண்ணியிருக்கிறது இப்போ ஒரு கன்ஃபார்ம் போஸ்டராக போய்கிட்டு இருக்கா. பட் அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் எதுவுமே இல்லை. ட்ரைலர் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட்டு கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட்டில் இது தெரியும்னு நினைக்கிறேன். தலையோடைய ஆக்டிங்கில் பிக் வெயிட்டிங்கில் இருக்கிற மூவினா விடாமுயற்சி மூவி தான். இந்த மூவியில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. நிக்கிலோடைய போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரை முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருக்கனால முக்கியமான ஒரு கேரக்டரில் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அர்ஜுனில் தொடங்கி த்ரிஷா வரைக்குமே மிகப்பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே இந்த மூவியில் ப்ளே பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரியான சம்பவம் இருக்க போகுது அப்படின்னு ஒரு நவம்பருடைய எண்டில் தெரியும். PS மித்தனுடைய டைரக்ஷனில் சர்தாருடைய 2வது பக்கம் ஷூட்டிங் இப்போ கரண்ட்டில் போய்கிட்டு இருக்கா. ரொம்ப பிக் வெயிட்டிங்கில் இந்த மூவியோட ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கா. இப்போ நியூவாக இந்த மூவியில் ரஜிஷா அவர்கள் ஆக்டிங் பண்ணியிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 ஹீரோயின்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 3வது ஒரு ஹீரோயின்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. முதல் பக்கத்தில் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து மூவியை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. இதனுடைய 2வது பக்கத்துலையும் அதே அளவுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மூவி 2025 செகண்ட் ஹாஃபில் தான் தேட்டருக்கு வரப்போகுது. தங்கலான் மூவி தேட்டருக்கு வந்த ஃபஸ்ட் டேவே கிட்டத்தட்ட 26 கோடிக்கு மேலே ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. ஒரு பிக் வெயிட்டிங்கில் தான் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தது. 100 கோடி ரூபாய்க்கு மேலே மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்லேயும் இந்த மூவியை தயாரிச்சிருந்தாங்க. இப்போ ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸாக ஃபஸ்ட் டேவே ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸாக தேட்டரில் கொடுத்துருக்கிறதுனால 100 கோடி ரூபாய்க்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸை எதிர்பார்க்கலாம். தனுஷோடைய ஆக்டிங்கில் ராயன் மூவி தேட்டருக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ். ஆகஸ்ட் 23 அமேசான் பிரைம் வீடியோஸ் OTTயில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. பேன் இண்டியா வைஸில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. இந்த மூவியை தேட்டரில் மிஸ் பண்ண எல்லாருமே ஒரு ஆகஸ்ட் 23 அமேசான் பிரைம் OTTயில் பார்க்கலாம்.